அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து தினமும் 100 கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிச்சிட்டா நம்ம 4900 கேள்விகளை நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை மறுநாள் தேர்வு கண்டிப்பாக நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுவீங்க. பழைய கொஸ்டின் எப்படி வரும் அதை பற்றி கவலைப்படாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை கண்டறிக. வினையச்சம்னா நம்ம பார்த்துருப்போம், ஊ ஈ கொண்டு முடியணும்னு. இப்போ இதில் வா வந்து, கொல் கொண்டு, நில் நின்று, இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஊங்கிறது கொண்டு முடியும். இதில் கான் கண்ட நம்ம ஆன்னு முடியறதப்ப இது என்னவா வந்திருக்கும், பெயர் எச்சம்ங்கிறது சரியான ஒன்று. அப்போ வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணை ஆப்ஷன் பி ஆகும். வேர் சொல்லை தேர்வு செய்க. வாழிய, இதில் சொல்லின் அடிப்பகுதி வாலின்னு நம்ம போட்டக்கூடாது. அதற்கு வால் என்பது சரியான வேர் சொல்லாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு, இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அனல் மற்றும் கனல் என்பது நெருப்பை குறிப்பதாகும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. அலை அலை, இதில் அலைனா எதை குறிக்கும், கடலை குறிக்கும். அலை என்பது பாம்பு புற்றை குறிக்கும். புற்று என்பது அலை என பொருள்படும். விலை 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. விலைனா என்ன, விலைனா என்ன, விலைனா என்ன. விலை பொருளின் மதிப்பு, விளைவித்தல் உண்டாக்குதல். விலை விளைந்தான்னா விரும்பினான். ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. கீழ் கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. இதுல திசை சொற்கள் சாவி ஜன்னல், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா திசை சொற்களாகும். சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் என்ன, சமுதாயம். இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மண்பதை என்பது சரியான தமிழ் சொல்லாகும். பிழை திருத்தம், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. இது சரிதான். இதில் பிற நாட்டு சிற்பங்களை இக்குவல்ல காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. இது தவறு. அடுத்தது, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். இது சரிதான். இதில் பார்த்தீங்கன்னா முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை இப்போ வரல. இது ஒரு தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3வது வாக்கியம் சரியான ஒன்று. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல. தாமரை இலையில நீர் ஒட்டாது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பற்றுதலின்றி இருப்பார் இருந்தான்ங்கிறது பொருள்படும். பொருந்தா இணையை கண்டறிக. தாயும் தந்தையும் வந்திருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. உண்மை தொகை. பனைமரம் இருபெயரட்டு பண்பு தொகை. வளர்தமிழ் இது முக்காலத்திற்கு பொருந்ததுனால வினை தொகை. பொற்கொடி வந்தால் இது ஓமை தொகை கிடையாது, நம்ம பார்த்துருக்கோம். இது அன்மொழி தொகையை சாரும். அன்மொழி தொகை என்பது சரியான ஒன்று. சொல்லுக்குரிய பொருளை அறிக. பொம்மல் என்பது எதை குறிக்கும், பொம்மல் என்பது பார்த்தீங்கன்னா சோறு என்பதை குறிப்பதாகும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை மற்றும் பாலை நிலங்கள் என்பது சரியான ஒன்று. வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறு. விலை விலை, இதில் இப்போ தான் பார்த்தோம். பொருளின் மதிப்பு. விலைனா உண்டாக்குதல் என பொருள்படும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது அவர் தான் செய்யறாரு. இது பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் செயப்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிக. ஓட்டுநரா பேருந்தை இயக்கினார். ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது. ஓட்டுநர் பேருந்தை இயக்கவில்லை. இதில் செயப்பாட்டு வினை தொடர் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார் என்பது செயப்பாட்டு வினை தொடராகும். அடுத்த ஒன்று, பிறவினை சொற்கள் தொடரை கண்டறிக. இதில் பூங்குழலி திருக்குறள் கற்றல், கற்றாலா கற்கவில்லை. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் என்பதுதான் சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. அப்போ நம்ம கேள்வி எப்படி கேட்போம், தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது என்பது
சரியான விடை. சங்க இலக்கியத்தை சார்ந்ததா? எக்காலத்தை குறிக்கிறது? சங்கம் மருவிய கால நூல்கள் என்னென்ன? இதெல்லாம் தவறான வினா. தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது என்பது சரி. எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. விடைக்கேற்ற வினா என்ன? உங்கள் வீட்டில் இருக்கிற தக்காளி எவ்வளவு? இருக்கிறதா? உங்கள் வீட்டில் எவ்வளவு இருக்கிறது? உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா என்பதுதான் சரியான வினாவாகும். விடைக்கேற்ற வினா. திருக்குறள் 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. இப்ப கேள்வி என்னவா இருக்கும்? திருக்குறள் எத்தனை குறள்பாக்களை கொண்டுள்ளது என்பது சரி. அகரவரிசை இதுல காவரிசை கொடுத்திருக்காங்க. அப்படி பாருங்க, தாவரிசை, மாவரிசை. இதுல கிளி, தேனி, தையல், மனிதன் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, உழைப்புக்கு கொடுப்பது என்ன? உரிமைக்கு கொடுப்பது என்ன? கவலைக்கு கொடுப்பது என்ன? பசித்தவனுக்கு கொடுப்பது என்ன? உழைப்புக்கு கொடுப்பது கூலி, உரிமைக்கு கொடுப்பது குரல், கவலைக்கு கொடுப்பது விடை, பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடையாகும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. முறையாக பண்டமாற்ற வணிகம் தொடங்கியது. இதுல பாத்தீங்கன்னா வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது என்பதுதான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும். செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் என்பது சரியான தொடராகும். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாலனை கந்தன் வீழ்த்தினான். இதுதான் சரியான ஒன்று. மாலனை கந்தன் வீழ்த்துவான், நிகழ்காலம் தவறு. மாலனை கந்தன் வீழ்த்துகிறான், எதிர்காலம் தவறு. மாலனை கந்தன் வீழ்த்தி சென்றான், நிகழ்காலம் என்பது தவறு. மாலனை கந்தன் வீழ்த்தினான், இறந்த காலம் என்பது சரியான விடை. ஆடு சரியான சொல், அதாவது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஆடு, கன்று, குளவி, குருளை இதெல்லாம் தவறு. ஆட்டுக்குட்டி என்பது சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல். பாட்டு விளையாட்டு, பறவை விளையாட்டு, பறவை பாட்டு. இதுல விளையாட்டு திடல் என்பது சரியான விடை. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக. தேங்காய் விழுந்து மண்டை, தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. இதுல தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது என்பது சரியான எழுத்து வழக்கு. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியரை போல ஆடுகின்றன. இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் என்பது பேச்சு தமிழில் அமைந்த தொடராகும். பின்வரும் தொடரில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது. தேர்வெழுத வேகமாக போங்க, நேரமானால் பதட்டமாயிரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசா மொழி வடிவத்தை மாற்றணும். இதுல எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான எழுத்து வழக்கு. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது எதை இட வேண்டும்? தனி சொல்லோ தனி எழுத்தோ எதை இட வேண்டும் பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறிகளில் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயர் என்ன? குடந்தைக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம், கும்பகோணம் என்பது சரி. ஊர் பெயர்களின் மறுவூவை எழுதுக. சரியான இணை. இதுல திருச்சிராப்பள்ளி திருச்சிங்கிறது சரி. புதுக்கோட்டை புதுகைன்னு வந்திருக்கணும். மயிலாப்பூர் மயிலை. நாகர்கோவில் நாகப்பட்டினம் தான் நாகை வரும். நாகர்கோவில் நாகை என்பது தவறு. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பெரிமெண்ட். இதுல பார்த்தீங்கன்னா சில பேர் செய்முறைன்னு சில இதில் பார்த்து கூகுளில் கொடுத்துருக்காங்க. இதில் பரிசோதனை என்பது தான் டிஎன்பிஎஸ்சி இதில் கொடுத்தது. இதில் இன்னொரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் செய்முறைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் லேப் அப்படின்னா தான் செய்முறைன்னு பார்த்துருப்போம். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது பரிசோதனை என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக். இதுக்கு என்ன சொல்லுவோம்? காசோலை என்பது சரி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக. கேபினட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அமைச்சரவை. கல்ச்சுரல் பண்பாடு. ஹியூமானிசம் மனிதநேயம். பவுண்டரிஸ் எல்லை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை.
உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்கண்டவற்றுள் எந்த விடையை கூறலாம்? அதெல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? உருவது கூறலோ இனமொழியோ உற்றது உரைத்தலோ கிடையாது. நேர் விடை தான் உடன்பட்டும் கூறும் விடையாகும். விடை எத்தனை வகைப்படும்? விடை பார்த்தீங்கன்னா 8 வகை விடைகள் உள்ளன. இதே மாதிரி வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும்னு தெரியும். ஸ்டாப்லர் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாப்லருக்கு என்ன வரும்? கம்பி தைப்பு கருவி என்பது சரியான விடை. ரப்பர் ஸ்டாம்ப் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிய. இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இழுவை முத்துரை என்பது சரியான ஒன்று. அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் உருபன் உரோபன் பேரகராதி ஒப்பிலக்கணம் இதில் ஒளியன் என்பது சரியான விடையாகும். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது. கூளம் என்பது தானியத்தை குறிக்கும். கூளக்கடை தெரு என்பதே மருவி கூளைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளன. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. இதிலிருந்து 5 கேள்விகள். காவற்புரை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடம் சிறைச்சாலையாகும். கூளம் என்பது எதை குறிக்கும்? கூளை தெரு. இது தானியத்தை குறிக்கும். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கசாலை என அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம், அந்த இடம்தான் பாண்டியபுரம் என அழைக்கப்படுகிறது. நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது? இதில் பார்த்தீங்கன்னா பேட்டை, தொழில்கள் நிறைந்த பகுதி பேட்டை என அழைக்கப்படுகிறது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அல்ல, நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல, நான் வாங்கிய நூல் இது அன்று என்பது சரியான விடை. நான் வாங்கிய நூல்கள் இவை அன்று என்பது தவறுதான். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியம். பகைவர் நீவீர் அல்லர் அல்லோம் நீவீர் அல்ல. இதில் பகைவர் நீவீர் அல்லீர் என்பதுதான் சரியான வாக்கியம். அகர வரிசைப்படி ஆ வரிச ஊ வரிச நா வரிச கா வரிச. இதில் அப்படி பாருங்க. இதில் உயிரெழுத்து வர்றதுனால அழுவம் உறவு நீர். காவரிசையில் கரையும் நெகிழி சென்னி மதளை என்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு தெரியும்? கெடு, இது பார்த்தீங்கன்னா கெடு கேடு என்பது தான். கேடு என்பது திரிந்த தொழிற்பெயராகும். அடுத்த கடைசி ஒன்று, விகுதி பெறாத தொழிற்பெயர் என்ன? இதில் வேக்காடு, ஏற்றுமதி, கடவுள் இதெல்லாம் விகுதி பெற்றது. இதில் கூத்து என்பது தொழிற்பெயர், விகுதி கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அவங்களுக்குரிய கடவுள் யாருங்கிறத அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட்டாக கூட பார்த்துருப்போம். குறிஞ்சிக்கு யார் வருவா, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு யார் வருவாருங்கிறத ஆப்ஷனில் பாருங்கள். அப்படியே இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட்கட் முதல்ல பார்த்துடலாம். அதாவது முருக்கை எல்லாம் முருங்கைப்பூன்னு வச்சுங்க. முருக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். இதான் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவைன்னு வரும். இதில் முருக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். இதை எப்போ ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக பறிஞ்சிடலாம். குறிஞ்சி முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. முருக்கை திடித்து இடித்து வறுத்து கொட்டவும்ங்கிறது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. எடுத்துக்காட்டினை பொறுத்துக. மரம், காடு, மா, கருவேலங்காடு. இதில் பார்த்தீங்கன்னா மரம் காடுங்கிறது இடுகுறி பெயர்,
மா கருவேலங்காடுங்கிறது இடுகுறி சிறப்பு பெயரை குறிக்கும். அடுத்தது சொல் பொருள் பொருத்துக. காளை பனி தவறு. தாள்னா நாக்கு என்பது சரி. தலைனா கட்டு. வேலை என்பது வேலை லகர வேறுபாடில் இதெல்லாம் தவறு. இதில் தாள் என்பது நாக்கு. நம்ம இன்னொரு இது பார்த்தீங்கன்னா தாளாட்டுன்னு கூட பார்த்துருப்போம். பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் வலப்பக்க சுவற்றில் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வலது பக்க. இதில் இடப்பக்க சுவரில் எழுதாதே என்பது தான் சரியான பிழையற்ற தொடர். சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. இதில் கயிறு கட்டிலில், இதில் இக்கு வல்ல, இதில் இரு வல்ல. இதில் சரியான ஒன்று கயிற்று கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான் என்பது சரியான ஒன்று. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. இதில் பாருங்க, தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் இரட்டை மேற்கோள் குறி என்றார். இதுதான் சரியான ஒன்று. இதில் தில்லான். அப்புறம் இதில் இரட்டை மேற்கோள் குறி வரல. இதுலேயும் ஒற்றை மேற்கோள் குறி தான் வந்திருக்கு. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் என்பது சரியான ஒன்று. சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? இதில் கேள்விக்குறி வல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரை தேடுகிறாய்? ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. தவறான ஊர் பெயரின் மருவு. கோவை கோயம்புத்தூர், திருச்சி திருச்சிராப்பள்ளி, புதுவை புதுச்சேரி. இதில் நெல்லை நெய்வேலி. நெல்லை திருநெல்வேலின்னு வரும். சரியான ஒன்று. சனி நீராடு எப்புலவரின் வாக்கு. சனி நீராடுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையின் வாக்காகும். சரியான எண்ணடையை கண்டறிக. இதில் நம்ம பார்த்துருக்கோம், மெய்யெழுத்து வர்றதான் ஓருங்கிறது வரும். இதில் ஓர் இரவு, ஒன்னிரவு, ஒன்று இரவு. இதில் ஓர் இரவு என்பது சரியான விடை. நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? நன்மொழிக்கு என்ன வரும்? தீமொழி என்பது எதிர்ச்சொல்லாகும். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. அலி ஆலி. அலிங்கிறது அழித்தலை குறிக்கும். ஆலி என்பது கடலை குறிப்பதாகும். மதி இருபொருள் தருக. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நிலா இல்லைனா அறிவு என்பதை குறிக்கும். இருபொருள் தருக. கால், இது கால் வலிக்கிறது, காலில் செருப்பு அணி, கால் முறிந்தது, காலில் புண்ணுள்ளது, கடல் அலை, கால் பாகம் உண்டு. இதில் கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. இதில் தான் பார்த்தீங்கன்னா காலுங்கிறது 2 இடத்தில் வருகிறது. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது அவருக்கே தெரியல. இது ஐயவினா ஆகும். பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இதற்கு சரியான இணைப்பு சொல் என்ன? பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. அதனால் என்பது சரியான இணைப்பு சொல். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். என்னாகவும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் என்பது சரி. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இதில் பார்த்தீங்கன்னா 2 கூட்டல் அல்ல என்பது சரியான விடை. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது, இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, பெருமை கூட்டல் கடல் என்பதாகும். இருபொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை என்ன பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி என்ன? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை என்பது சரியான விடை. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது. அவர், என் வீடு அவர் உள்ளது, தம்பி அவர் வா. இது யார் அவர் தெரியுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்ட தொடராகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வேற்றுமை, வேற்றுமை இரக்கமும் அழுகையும் வேற்றுமை. இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உணவு, உறவுக்கு உணவு கொடு. இதில் பார்த்தீங்கன்னா பசித்தவனுக்கு உணவு கொடு என்பது தான் சரி. ஆப்ஷன் பி சரியான விடை. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல் என்ன?
குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பது சரி. கல் கூட்டு பெயர், சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதில் நம்ம என்ன சொல்லுவோம்? கல்லுக்கு கூட்டு பெயர் கற்குவியல் என்பது சரியான விடை. தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்? ஆராயும் அறிவுடையவர்கள் பார்த்தீங்கன்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டார். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் பனி குளிர் என்பதுதான் பொருத்தமான இணை. கரம் கால், அறம் வீரம், தாள் முடி இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. தவறான இணையை தேர்க. இதில் தொண்டுங்கிறது சேரிட்டி, தத்துவம் பிலாசபி, ரீஃபார்ம் சீர்திருத்தம், பகுத்தறிவு இன்டகிரிட்டி என்பது தவறான இணையாகும். சரியான இணை கலை சொற்களில் ஆன்லைன் ஷாப்பிங், மின்னணு வணிகம், கிரெடிட் கார்டு, காசோலை, மின்னணு மயம், டிமாண்ட் டிராப்ட், வரைவோலை என்பது சரியான சொல்லாகும். எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எபிகிராஃப் என்பது கல்வெட்டு என்பதை குறிக்கும். கூற்று காரணம் சரியா தவறா? இதில் கூற்று பாருங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. காரணம் பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். இதில் பழந்தமிழர் கருவூலமாக இருக்கிறதும் புறநானூறு தான். கூற்று சரி மற்றும் காரணமும் சரியாகும். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று திருமூலர் திருமந்திரம் எழுதினார். 14 சித்தர்களில் ஒருவர் திருமூலர். இதில் கூற்றும் மற்றும் காரணம் இரண்டும் சரியாகும். குரில் நெடில் மாற்றம், களம் காலம், சுழல் சூழல், வளம் வாழ்வு. இதில் புகழ் திகழ் என்பது தவறான இணையாகும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல், கல்லில் நார் உரித்தல். அதில் கல்லில் நார் உரிக்க முடியாது, இது வந்து இயலாத செயலாகும். வரின் ஆயினும் அள்ளில் விருந்துவக்கும், சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதில் நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான தொடர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இது வவல்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து. அடுத்தது ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன வரும்? விண்வெளி தொழில்நுட்பம் என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராப் பார்த்துருக்கோம், செதுக்கி. ஹோல்டர் உரை, கர்சர் சுட்டி, ப்ரௌசர் உலாவி. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம், விலாங்கோல் தவறு, வாழை கன்று, வாழை நாற்று என்பது தவறு. இதில் மரபு பிழையற்றது பனை வடலி என்பது சரியான ஒன்று. வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல் சென்றனர். கண்டிப்பாக என்ன வரும்? இதில் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையாக வரும். செல் என்பது சரியான விடை. நடந்தால் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும்? நட என்பது சரியான வேர்ச்சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல், வயல்னா கழனி, பலனம், இது ரெண்டும் வயல் என்னும் குறிப்பதாகும். எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எழுத்தாணி என்பது சரியான விடை. இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கர் கேட்பது அவருக்கு தெரியாது, அதனால இது வந்து அரியா வினா ஆகும். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வினாச்சொல். 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எது? கான், காண்பால், கண்டால், பார்த்தல், பார்ப்பால். இதில் நடந்தால், நடக்கிறாள், நடப்பால் என்பதுதான் 3 காலங்களையும் குறிக்கும் சொல்லாகும். தவறான உவமை இணையை தேர்ந்தெடுக்க. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல், மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி, கீரியும் பாம்பும். இது பகை வரும் ஒற்றுமை என்பது தவறு. விழலுக்கு இறைத்த நீர் போல, இது வந்து பயனற்ற செயலை குறிப்பதாகும். ஆப்ஷன் சி தான் தவறான இணை. எத்தனிக்கும், அதற்கு பார்த்தீங்கன்னா எது நம்ம பார்த்துருக்கோம்? எத்தனிக்கும்னா முயலும். அதற்கு ஆப்போசிட் என்ன வரும்? எதிர்ச்சொல் முயலாமை என்பது சரி. இளமை, இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? முதுமை என்பது சரியான எதிர்ச்சொல். கூட்டப்பெயர் புல், சரியான எண்ணடை என்ன? இதில் பார்த்தீங்கன்னா புல் கூட்டம், புல் திரள், புல் குவியெல்லாம் கிடையாது. புட்குலாம் என்பது சரியான இணையாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.